எதுக்கு ஏன் சொம்படிச்சு வரீங்க? இந்த திமுக சார்பு ஒரு அக்கா பேசுவாங்க, அக்கா பேர் என்னங்க? இந்த பேர் மறந்து சுந்தரவல்லியா? எப்பா எப்பா நீ எப்படிக்கா பேசுற இந்த மாதிரி? நீ எந்த உலகத்துல பிறந்தக்கா? ராணுவத்தை வச்சு நாங்க பண்ணோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அந்த பொம்பளை. சே, மரியாதை கொடுக்க தோணுதாங்க? தாய்மார்களை தாய் போல் வணங்கக்கூடிய பூமி இவங்கெல்லாம் அது எந்த குலத்துல வராங்கன்னு தெரியலையாங்க. பெண் இனத்திற்கு கேவலம் பிடிச்சவங்க இவங்கெல்லாம். ஐயோ பா, இவங்க வாழ்ற பூமியில வாழ்றது நினைச்சா கேவலமா இருக்குங்க. பதவி விலகு, கேவலம். எவ்வளவு பெரிய துயர சம்பவம். ஒண்ணு துயரத்திற்கு நீ நில்லு, ஆறுதல் சொல்லு, மத்திய அரசோட நில்லு. எதனால அரசியல் பண்ணுவ நீ? செத்து கடகரா அரசியல் செய்வியா? காலம் தான் முடிவு செய்யணும். இந்த கழுசடைகளை காலம் தான் வெளியே தள்ளணும். இல்லைன்னா வேற என்னங்க பண்றது? ஆண்டவர் தான் வேண்டிக்கிறேன், எல்லா இஷ்ட தெய்வங்களும் வேண்டுறேன். நாங்க ஜாதி மதம் பார்க்கலங்க. ஜாதி மதம் பார்க்கிற இவன் எங்களுக்கு சொல்லித்தரான், நீ அதை பார்க்கிற இதை பார்க்கிறேன். நான் மனிதத்துவம் பார்க்கிறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்கள் இன்னைக்கு சூழலிட்டு இருக்கிறார். உலகத்தில் எந்த மூலைக்கு அவன் போனாலும் சரி அவனை விடவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தர்க்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. இந்துனால கம்முன்னு இருக்காங்க, அது என்னன்னே தெரியலங்க. இந்துனா கம்முன்னு இருக்கான், ஆனா ஓட்டு வேணும்னா ஒவ்வொரு சண்டா வரான். ஏன் வர? வராத. ஏன் எங்களை பார்த்தா கேவலமா இருக்கல? ஏழையா வர? இதே ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே கொதித்து எழுவதும், நாடு முழுவதும் போராட்டம் பண்றதும். ஒரு ஆறுதல் சொல்லியா? ஜாதி மதத்துல உடியா? ஒரு மனிதன் 26 பேர் இறந்திருக்காயா? கல்யாணம் 20 நாள் ஆன பொண்ணு, ஹனிமூன் போன பொண்ணு, பாவம் அவங்க அந்த வீட்டுக்காரர் இறந்திருக்காருயா. இவ்வளோ ஒரு சோகம். ஒரு குழந்தை அழுகுறான். அந்த நயினார் நாகேந்திரன் தேமி அழுகுறாரு, பாத்தீங்களா? இதுதாங்க சகோதரத்துவம். இறந்துட்டாங்க, என்னங்க பண்றது? மௌனம் தாங்க ஒரே பதிலா இருக்கணும். இது போன்ற அரசியல் செய்துக்கிட்டு அநாகரிகத்தை பண்ணக்கூடிய இவர்கள் எல்லாம் துடை தெரியப்படணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி தெரிவித்துக்கிறேன்.